Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல இன்கிரிடியன்ட்ஸ் ஓட மெஷர்மென்ட் கொடுத்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க Farin's Cookக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் 150 சேர்த்துருக்கேன். நெய்யும் 50 கிராம் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுமே 200 கிராம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ போட்டதே நம்மளுக்கு தெரியலை. வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். 300 கிராம் பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கிடணும். 3 பச்சை மிளகா நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். புதினா 30 கிராம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது புதினா, இல்லாட்டி ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். கொத்தமல்லியும் 30 கிராம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகால காரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட இஞ்சியில் சேர்த்து அரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தயிர் சேர்த்ததும் நம்ம குருமாவோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். அதுவும் நல்லா கொதிச்சதும் 1 லெமனில் எடுத்து ஜூஸ் சேர்த்துக்கலாம். தயிரும் லெமனும் சேர்த்திங்கன்னா அரிசி ஒட்டாமல் அழகாக உதிரியாக வந்துடும். அதுக்காக தான் லெமன் ஜூஸும் தயிரும் சேர்க்குறோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நான் 2 காளான் பாக்ஸ் வாங்கினேன். அது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா பிரியாணியில் தெரியாது. அதனால இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெரியும். அதையும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காளான் பாக்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்ஸ் தான் சேர்த்துருக்கேன், 1/2 கிலோங்கிறனால. பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி காளான் அந்த
காம்பு தனியாக வந்துடும், மேலே உள்ளதோட தனியாக வந்துடும். அதனால் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியில் மஷ்ரூம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதிலே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமையே தண்ணி நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி, அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அப்போது நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணியில் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியே சேர்க்கணும். இப்போ நான் வடிகட்டி அரிசியை வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டி பாஸ்மதி அரிசி 2ஆக உடஞ்சிரும். அதனால் கீழே இருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அரிசி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி எல்லாமே சீக்கிரமாக வத்திரும். பார்த்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள் எனக்கு. இப்போ லைட்டாக தான் நான் திருப்பி விட்றேன், அரிசி எதுவுமே எனக்கு உடையலை. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பருக்கை எடுத்து பார்த்திங்கன்னா 2ஆக உடையணும். அப்போ தான் நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே நான் ஈக்குவலாக சமப்படுத்திட்டேன். தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணிட்டு குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். குக்கர் லிட் போட்டு மூடினதும் வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்ட உடனே 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக குக்காக இருக்கும் நம்ம மஷ்ரூம் பிரியாணி. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை விட இதுவும் குறைஞ்சது இல்லைங்க. சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணியோட இன்க்ரீடியண்ட்டும் அதோட மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.